ஹனுக்கா உலகின் தேவதை அத்தீரா, நன்மைகளின் தேவதை எலேராவுக்கும் தீமைகளின் தேவதை நாடியாவுக்கும் வைத்த போட்டியில் எல்டோரியா நாட்டின் அரசன் வேகனை கொன்று வேகன் மகள் இளவரசி ஜேனே கொலை செய்ய தேடிக் கொண்டிருக்கும் டைரஸை எல்டோரியா நாட்டின் அரசன் ஆக்குவது என நாடியாவும், இளவரசியை காப்பாற்றி மீண்டும் அவளை அரசி ஆக்குவது என எலேராவும் போட்டியில் இறங்குகிறார்கள். டைரஸுக்கு எதிரி அவள் மனைவி லூயிஸ் தான் என மாயக்கண்ணாடி மூலம் அறிந்த எலேரா அதன் காரணத்தை கேட்கின்றாள். மாயக்கண்ணாடியில் காலம் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது. எல்டோரியா நாட்டின் எல்லையில் எல்டோரியா நாட்டின் பழங்குடி மக்களிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் அத்துமீற எல்லை பாதுகாப்பு படையை பழங்குடியினர் அழித்து விடுகிறார்கள். உயிர் தப்பிய தளபதி டைரஸிடம் படை அழிக்கப்பட்டதை சொல்ல அந்த தளபதியின் தலையை டைரஸ் வெட்டி விடுகிறான். பின் பழங்குடியினரை அழிக்க தன்னுடன் தன் நண்பன் நிக்கோலையும் அழைத்து செல்கிறான். பழங்குடியினரை கொன்று யுத்தம் முடியும் வேளையில் தன் நண்பனை பின்புறம் இருந்து வெட்டி டைரஸ் கொன்று விடுகிறான். ஹால்டோரின் வீட்டுக்கு ஒரு படை வீரன் வருகிறான். தன் வீட்டுக்கு வந்த படை வீரனிடம் அருகில் சென்று ஹால்டோர், என்ன விவரம், ஏன் என் வீடு தேடி வந்திருக்கிறாய்? அரசர் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பினாரா என்று கேட்க சற்று தயங்கிய வீரன், வீட்டுக்குள் சென்று பேசுவோம் என்று கூறி வீட்டுக்குள் நுழைந்தான். அவனை பின்தொடர்ந்து வந்த ஹால்டோர் என்ன விவரம் என்று கேட்க, நான் தளபதி நிக்கோலின் படை வீரர்களின் ஒருவன். போர்க்களத்தில் தளபதி நிக்கோல் இறந்துவிட்டார் என்ற செய்தியை தங்களிடம் சொல்ல எனக்கு உத்தரவு என கூறினான். வீட்டின் ஒரு புறம் இருந்து இந்த செய்தி கேட்ட லூயிஸ் வீரன் அருகில் ஓடி வந்து, என்ன சொன்னாய், நிக்கோல் இறந்து விட்டானா என அதிர்ச்சியுடன் கேட்டாள். பழங்குடி வீரர்கள் மறைந்திருந்து தாக்கியதில் தளபதி நிக்கோல் இறந்து விட்டார் என அந்த வீரன் கூறினான். நிக்கோல் இறந்து விட்டான் என்ற செய்தி லூயிஸ் இதயத்தை தாக்கியது. கண்கள் சொருக மயக்கமடைந்து தரையில் விழுந்தாள். பழங்குடி இனமக்களை கொன்று குவித்த வெற்றியுடன் எல்டோரியா நாட்டுப்படை கோட்டைக்குள் நுழைகிறது. அரண்மனையில் அரசன் வேகன் மனைவியுடன் அமர்ந்திருக்கிறான். படை வீரர்கள் கோட்டைக்குள் நுழைவதற்கு முன்பே எல்டோரியா நாட்டு வெற்றியும் அத்துடன் நிக்கோலின் மரண செய்தியும் வேகனுக்கு வந்துவிட்டது. சிறு கூட்டத்தை வீழ்த்த பெரும்படையுடன் சென்ற தளபதி நிக்கோலின் இறந்த செய்தி வேகனுக்கு அதிர்ச்சியை அளித்தது மட்டுமல்லாமல் டைரஸ் மேல் சந்தேகத்தையும் எழுப்பியது. இதே சந்தேகத்துடன் இருந்த அரசி நிக்கோல் எப்படி இறந்திருப்பான் என வேகனிடம் கேள்வி எழுப்பினார். அதைத்தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று எல்டோரியா அரசன் கூற, எனக்கு டைரஸ் மேல் சந்தேகம் இருக்கிறது. திருமணத்திற்கு 3 நாளிருந்த நிக்கோலை தேவை இல்லாமல் டைரஸ் ஏன் அழைத்துச் செல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பினார். உண்மைதான், நாம் ரகசியமாக விசாரிப்போம் என கூறினான் வேகன். அப்பொழுது அங்கே டைரஸ் வர இருவரும் அமைதியானார்கள். பழங்குடியினர் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை, அந்த இனத்தையே பூண்டோடு அழித்துவிட்டேன் என்று கூறினான் டைரஸ். அதை கேட்ட வேகன் தளபதி நிக்கோல் எப்படி இறந்தான் என எதிர்கேள்வி கிளப்பினார். பழங்குடியினர் அவனை மறைந்திருந்து கொன்றுவிட்டனர் என்று அசட்டையாக பதில் சொன்னான் டைரஸ். அவன் பதிலில் ஏதோ கள்ளத்தனம் இருப்பதை புரிந்து கொண்ட வேகன், நீ சென்று ஓய்வு எடு என்று கூற டைரஸ் திரும்பி தன் அரண்மனைக்கு நோக்கி நடந்தான். ஹால்டோரின் வீட்டு மாடத்தில் லூயிஸ் அழுது கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஹால்டோரின் வீட்டுக்கு எல்டோரியா நாட்டு வீரர்களில் ஒருவன் வருகின்றான். அவன் நேரடியாக ஹால்டோரிடம் வருகின்றான். அவனை பார்த்த ஹால்டோர், ஏன், என்ன விஷயம் என்று கேட்க, நான் நிக்கோலின் நண்பன். அவனுடன் எல்லைக்கு யுத்தத்திற்கு சென்றவன். எனக்கு உங்கள் மகள் லூயிஸை சந்தித்து ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என கூறினான். ஹால்டோர் அவனை வா என்று அழைத்துக் கொண்டு லூயிஸிடம் வந்தார். லூயிஸிடம் ஹால்டோர், நிக்கோலின் நண்பன் ஒருவன் வந்துள்ளான். அவன் உன்னிடம் ஏதோ செய்தி சொல்ல வேண்டுமாம் என கூற, கண்களை துடைத்துக் கொண்ட லூயிஸ் எல்டோரியா நாட்டு வீரன் போரிஸ் அருகில் வந்தாள். பின் அவனிடம் என்ன செய்தி என்று கேட்க, நான் உங்களிடம் தனிமையில் பேச வேண்டும் என்று போரிஸ் கூற ஹால்டோர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். அவர் சென்றதை உறுதிப்படுத்திக் கொண்ட போரிஸ், நானும் நிக்கோலும் நண்பர்கள். நானும் நிக்கோலுடன் எல்லைக்கு சென்றிருந்தேன் என்று கூற பார்த்து கொண்டிருந்த லூயிஸிடம், நிக்கோல் யுத்தத்தில் சாகவில்லை, சதி செய்து கொல்லப்பட்டான் என்று கோபமாக கூறினான். அதை கேட்டு, யார் சதி செய்து கொண்டது என கேட்டான் லூயிஸ். சிநேகித துரோகி டைரஸ் என்று ஆவேசமாக கூறியவன், யுத்தம் முடிவுக்கு வரும் வேளையில் உள்ளே நடப்பது வெளியே தெரியாத வண்ணம் வீரர்கள் சூழ்ந்து கொண்டனர். எதிர்பாராத நேரத்தில் அவன் முதுகில் டைரஸ் குத்திக் கொன்றுவிட்டு பழங்குடியினர் கொன்றனர் என்று பொய் செய்தியை பரப்பிவிட்டான் என கூறினான். டைரஸ் நிக்கோலுக்கு நெருங்கிய நண்பர். அவர் எதுக்கு அப்படி செய்தார் என லூயிஸ் கேட்க,
எனக்கு தெரியவில்லை. உங்களை நிக்கோல் காதலித்ததும் திருமணம் செய்ய இருந்தது எனக்கு தெரியும். அதுதான் இந்த உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் என கூறினேன் என்று கூறிய போரிஸ், நான் வருகிறேன் என்று கூறி வெளியில் நடந்தான். லூயிஸ் தள்ளாடியபடி தரையில் அமர்ந்தாள். அரண்மனையில் டைலஸ் அமர்ந்து மதுவை குடித்துக் கொண்டிருந்தான். அவன் மனதில் லூயிஸை அடைய தன் திட்டத்தின் முதற்கட்டம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. அடுத்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்ற சிந்தனை மூளையில் ஓடியது. அரசன் வேகன் அரண்மனையில் வெளிப்புறத்தில் உள்ள பூந்தோட்டத்தில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் முன்னே ஒரு ஒற்றன், பார்க்க 45 வயதானவனைப் போல் இருந்தாலும் அவன் முகத்தில் இளமை தெரிந்தது. அவன் முகத்தை பார்த்த அரசன் வேகன், யுத்த களத்தில் என்ன நடந்தது, நிக்கோல் எப்படி இறந்தான் என்று கடுமையான குரலில் கேட்டார். பழங்குடியினர் நிக்கோலை கொல்லவில்லை, கொன்றது உங்கள் தம்பி டைரஸ் தான். கொன்றுவிட்டு பழங்குடியினர் கொன்றுவிட்டதாக வதந்தியை பரப்பிவிட்டான் என உண்மையை போட்டு உடைக்க தான் யூகித்தது சரி என்று நினைத்த அரசன் வேகன் யோசனையில் ஆழ்ந்தான்.